Daily. Taste the Daily. திமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு தமிழகத்தில் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கிற மூத்த அண்ணன் துரைமுருகன் ஒரு தவறான தகவலை பேட்டி மூலமாக சொல்லியிருக்கிறார். அதிமுகவை இறுதி காலத்தில் திமுகவுடன் இணைப்பதற்கு எம்ஜிஆர் முடிவெடுத்தார். இதுக்கு பட்நாயக் முயற்சி பண்ணார்னு சொல்றார். இது முழு பூசணிக்காக சோத்துக்கு நாமக்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. இது என்ன ஒரு சம்பவம்னா, இதுக்கு முன்னால அது கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே பெரிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் திமுக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி கலைஞர்கிட்ட சொல்லி தலைவர்கிட்ட பேசி அது நடந்தது. அவனுடைய வேற அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே முஷரிஃபை அடிச்சு விட்டாங்க. எம்ஜிஆர் மன்ற அகில உலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவரை அடித்து ரத்தத்தோடு சென்று வர்றார் சத்யா ஸ்டுடியோ. அதை பார்த்த உடனே நீங்க நடுநிலையாக இந்த இணைப்பு வார்த்தையை பேசாதீங்க, அதிமுக தனித்தீங்கன்னு சொன்னார். அதுல இருந்து திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்க வரை ஓய மாட்டோம் ஒழிய மாட்டோம்னு அதான் கொள்கை. இறுதி வரை அதே கொள்கையில தான் புரட்சி தலைவர் இருந்தார். அதை 3 முறை வெற்றி பெற்றார். எப்பாவது சந்தித்து பேசியிருக்காங்களா? இல்லாத ஒன்றை இருப்பதாக இன்றைக்கு துரைமுருகன் சொன்னது வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் எம்ஜிஆர் மன்ற பக்தன் என்ற முறையில் எம்ஜிஆருடைய பக்தன் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுப்பார். அது மட்டுமல்ல, இன்னொன்று, இப்போ தமிழகம் எடப்பாடியார் பக்கம் மக்கள் சார்ந்து கொண்டிருக்காங்க. எடப்பாடியார் ஆட்சி வேணும். தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பெண்களுக்கு பாலியல் கொடுமை, சிறுமியிலிருந்து பாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, போலீஸுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மதிக்கப்படலை என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் தெரிகிறது. எனவே தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு எந்த பொங்கல் தொகுப்பும் பரிசும் கொடுக்கல. அது ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு, எழும்பியிருக்கு, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, 5000 ரூபா கொடுக்க சொன்ன முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதுவரைக்கும் செய்யலை. அதனால இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்போடு இருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் பக்கம் அலை சாய்ந்து விட்டது. ஆனால் எடப்பாடியாருடைய படை பரப்பிட்டு விட்டது. அவர் ஏறி இருக்க ட்ரெயின் கோட்டையை நோக்கி செல்ல இருக்கிறது. இது எப்படியாவது தடுக்கலாமான்னு முதலமைச்சர்லேருந்து மூத்த அமைச்சர் வரை முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.